So very happy morning to all students. Very happy morning to all students. So today we are going to see the unit chapter 21, the Sale of Goods Act 1930. So we shall continue in the previous class. We shall discuss about the various types of act with that. So the point number 7. So the various expressed and implied conditions and warranties we have discussed in the previous class. We have discussed the implied condition. With that, the seventh point is condition implied by trade usage. வணிக வழக்கங்களை உணர்த்தும் உட்கிடை நிபந்தனைன்னு சொல்றது implied by trade usage. So an implied condition as to quality or fitness for a particular purpose can also be fixed by the usage of trade. So பொருளினுடைய தரம் மற்றும் தன்மைகள் தொடர்பான நிபந்தனைகளை ஒரு குறிப்பிட்ட வணிக மரபுகளை நிறைவேற்றும்படி நிர்ணயிக்கலாம் அப்படின்றத சொல்றாங்க. So example, X sold certain drugs by action to Y. Action அப்படின்னா ஏலம் விடுறதுன்னு அர்த்தம். ஏலமிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா சில மருந்து பொருட்களை ஏலமிட்டு அவர் விற்கிறாரு. எக்ஸ் யார்கிட்ட விற்கிறாரு? ஒய்ட்ட விற்கிறாரு. So in the action sale, there is a trade custom to declare any defect in the goods. So அந்த மாதிரி ஏலமிட்டு விற்பனை செய்கின்ற பொழுது so என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஏலமிட்டு விற்கின்ற பொழுது ஏலம் விடுகின்ற பொருள்கள் மீதான குறைபாடுகளை ஏலமிடுபவர் பகிரங்கமாக கூறி விற்கிறார். But X sold the goods without such declaration. ஆனா என்ன செய்யறாரு அப்படின்னா எக்ஸ் என்ன செய்யறாரு அப்படின்னா ஏலமிடும் மறந்துகின்ற போது அதனை குறைகளை கூறாமல் ஏல விற்பனை மூலம் ஒய்க்கு பொருளை விற்கின்றார். ஏலம் விற்பது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனா நம்ம எல்லாத்தையும் சொல்லி அந்த பொருளை விற்கணும். ஆனா எக்ஸ் என்பவர் என்ன செய்யறாரு, அந்த மாதிரி பொருளுடைய தன்மையை எடுத்து கூறி விற்பனை செய்யாமல் மறைமுகமாக என்ன செய்யறாரு அப்படின்னா பொருளை ஒய் என்பவருக்கு பொருட்களை விற்பனை செய்கின்றார். Wherever such goods were found to be defective, in this case, Y can claim refund the price on the ground of breach of custom. So, இப்படி இருக்கின்ற சமயத்தில் என்ன செய்யறாரு அப்படின்னா Y இந்த மருந்துகளை பழுதானவை என அறிந்த பிறகு அதை யார்கிட்ட திருப்பி கொடுக்கிறாரு அப்படின்னா எக்ஸ் என்றவற்றை திருப்பி கொடுக்கிறார். ஸோ இந்த நிலையில பார்த்தீங்க அப்படின்னா Y தான் கொடுத்த பணத்தை திரும்ப பெற உரிமை உடையவராக ஆகின்றார். அப்ப என்ன பண்றது, எக்ஸ் ஓப்பனா என்ன பண்ணல அப்படின்னா ஏலம் விடுவது போல கூவி பொருட்களை விற்பனை செய்யல. சோ மறைமுகமா தான் என்ன செஞ்சிருக்கிறாரு அப்படின்னா ஒய் என்பவருக்கு பொருளை விற்பனை செஞ்சிருக்கிறாரு. சோ அப்ப பொருள் திரும்பி அளிக்கின்ற பொழுது என்ன பண்ண வேண்டிய சூழ்நிலை அப்படின்னா எக்ஸ் என்பவர் அந்த பணத்தை திரும்ப ஒய்க்கு செலுத்த வேண்டிய நிலையில் இருக்கின்றார். அதான் இங்க சொல்லிருக்காங்க கண்டிஷன் இம்ப்ளைடு பை ட்ரேட் யூசேஜ், வணிக வழக்கங்களை உணர்த்தும் உட்கிடை நிபந்தனைகள் சொல்றோம். The next one is implied warranties ன்னு சொல்றோம். உட்கிடை நம்புறுதிகள் சொல்றோம் வாரண்டி. So quiet possession, so இடையூறற்ற உரிமை, quiet possession இடையூறற்ற உரிமை. There is an implied warranty that the buyer shall have and enjoy quiet possession of the goods. So if the buyer possession is disturbed by a person having a superior right to that of the seller, the buyer is entitled to claim the damages. So there is an implied warranty that the buyer shall have and enjoy quiet possession of the goods. So தான் வைத்திருக்கின்ற பொருட்களை பிறர் இடையூறு இன்றி முழுமையாக அனுபவிக்க முடியும் அப்படின்ற நம்புறதி இருக்கக்கூடிய உடன்பாட்டில் உண்டு. ஸோ வேறு யாரேனும் தன்னை விட சிறந்த உரிமை இருப்பதாக கூறிக்கொண்டு அந்த சரக்கு உரிமை கொண்டாடுகின்ற நபர்கள் விளைவிக்கும் பொழுது விற்பனரிடமிருந்து வாங்குனர் நட்டையீடு பெற உரிமை உண்டு. ஸோ அதான் சொல்றாங்க. ஸோ டிஸ்டர்ப்டு பை பர்சன் ஹேவிங் த சுப்பீரியர் ரைட். ஸோ நீ இந்த பொருளை பயன்படுத்துவதற்கு நீ உரிமை கிடையாது, நான் தான் முழு பொறுப்பு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி யாராவது கிளைம் பண்ணி இடையூறு செய்கின்ற பொழுது விற்கின்ற நபரிடமிருந்து வாங்குனர் நட்டத்தை ஈடு செய்யக்கூடிய அளவுக்கு அவர் திரும்ப பெற பணத்தை பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு. ஸோ எக்ஸாம்பிள், எக்ஸ் சோல்ட் எ செகண்ட் ஹேண்ட் ரேடியோ டு ஒய். ஸோ எக்ஸ் என்பவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஒய் என்பவருக்கு செகண்ட் ஹேண்ட்ல ரேடியோ சேல்ஸ் பண்றாரு. who spends rupees 100 on the repair of the radio. So அப்ப என்ன செய்யறாரு அப்படின்னா ஒய் என்பவர்
அந்த பொருளை வானொலியை வாங்கியதுக்கு அப்புறம் ஒரு 100 ரூபாய் வந்து செலவு பண்ணி அதை சர்வீஸ் பண்றாரு, இல்ல ரிப்பேர் பண்றாரு. The radio was seized by the police as it was a stolen one. ஸோ அப்ப அந்த ரேடியோ என்ன செய்யறாங்க அப்படின்னா, போலீஸ் வந்து அது திருட்டு பொருள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒய்கிட்ட இருந்து அந்த பொருளை வந்து திரும்ப வாங்குறாங்க. அப்ப ஒய் filed a suit against X for the recovery of damages for breach of warranty of 5%, including the cost of repair. அப்ப ஒய் என்ன செய்வாரு அப்படின்னா, சோ அந்த வானொலி அவருடைய உரிமை கொண்டாடினாரு. ஆனா அந்த வானொலி தன்னிடமிருந்து எக்ஸ் திருடி விட்டு சென்றதாக கூறினார். எக்ஸ் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த வானொலி வந்து திருடி விட்டு செஞ்சிருக்காரு அப்படின்றதுனால என்ன பண்றாங்க அப்படின்னா, அவருடைய உரிமையானது மாற்றி அமைக்கப்படுகின்றது. சோ ஒய் ஒன்ன கேஸ். அப்ப எக்ஸ் மீது அவர் என்ன பண்றாரு, ஒய் கேஸ் போறாரு. அந்த கேஸ்ல வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, ஒய் வின் பண்ணுவாரு. இன் அதர் வேர்ட்ஸ், he has felt entitled to recover the damages. சோ அவர் அந்த இழப்பீடை முழுவதுமாக அந்த வானொலியினுடைய தொகையையும் அந்த அவர் செலவழித்த பணத்தையும் சேர்த்து என்ன பண்றாரு அப்படின்னா, வழக்கு தொடுப்பதன் மூலமாக அவர் பாதிக்கப்பட்ட நபர் என்பதனால அதை திரும்பி பெறுவதற்கான உரிமையானது உண்டு. Then free from any encumbrances. Free from any encumbrances. So வில்லங்கம் மற்றும் நம்புறுதின்னு சொல்றோம். வில்லங்கம் மற்றும் நம்புறுதி. Free from any encumbrance. The goods bought must not have been subject to any charge or right in favor of third party. If the buyer possession is disturbed by reason of the existence of any encumbrance, he is entitled to claim damages for breach of warranty. So, தான் வாங்கிய சரக்கு வந்து மூன்றாம் நபரினுடைய பிணையத்துல, மூன்றாம் நபரினுடைய பிணையத்துல உட்பட்டதல்ல ஒரு எந்த விதமான வில்லங்கம் பற்றிய நம்புறுதி விற்பனை ஒப்புறுதி உண்டு அப்படின்னு சொல்றாங்க. திரும்ப சொல்றேன். தான் வாங்கிய சரக்கு மூன்றாம் நபரினுடைய பிணையத்திற்கு உட்பட்டதல்ல என்ற வில்லங்கம். இது வந்து தேர்ட் பார்ட்டியினுடையது கிடையாது, என்னுடையதுதான் அப்படின்ற எந்த விதமான வில்லங்கமும் பற்றிய நம்புறுதி விற்பனை ஒப்பந்தத்தில் உண்டு அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா, X borrowed rupees 50,000 from Y and hypotheticated is auto rickshaw with Y. X என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு 50,000 வாங்குறாரு. X borrowed 50,000 from Y. யார்கிட்ட வாங்குறாரு? Y இருந்து வாங்குறாரு. அப்ப Y வந்து என்ன பண்ண மாட்டாரு அப்படின்னா சும்மா தர மாட்டாரு. அவரு Y வைத்திருக்கக்கூடிய X வைத்திருக்கக்கூடிய ஆட்டோவை அடமானமாக பெற்றுக் கொண்டு தராரு. Later on X sold the auto rickshaw to Z. அதுக்கப்புறம் என்ன செய்யறாரு? X அந்த ஆட்டோ ரிக்ஷாவை வந்து Z அப்படின்றவர்கிட்ட வித்துறாரு. In this case, Z can claim damages from X because his possession is disturbed by Y. அதுக்கப்புறம் Z என்ன பண்றாரு அப்படின்னா X மீது கேட்டு போறாரு. இது வந்து இவருடைய உரிமை வந்து எனக்கு மாற்றம் செய்து கொடுத்துட்டாரு, நீ அதனால எந்த விதமான உரிமையும் உனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரு பண்றாரு. அதான் இங்க சொல்றாங்க. அதனால ஒரு எக்ஸ் அதாவது ஒய் ஒரு நாள் Z என்னன்றவருடைய கருத்து என்ன செய்யறாரு அப்படின்னா, மீது வழக்கு பெறுவார். விற்பனை தொகை மற்றும் நட்ட ஈடு பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதனால வாங்கிய சரக்குல எந்த விதமான வில்லங்கமும் இல்லை என்ற நம்பரை வாங்கிய பிறகு நாம அதை செய்யக்கூடாது. அதுக்காக நம்ம என்ன சொல்றோம், ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறோம் அப்படின்னா வில்லங்க சர்டிபிகேட் சொல்லுவாங்க. இது உண்மையிலே அந்த ப்ராப்பர்ட்டி வந்து யார் கையில இருக்கு, உண்மையிலே அவர் தான் ரியல் ஓனரா அப்படிங்கறது எல்லாத்தையும் பார்த்துதான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பொருட்களை நாம வாங்குதல் செய்ய வேண்டும் அப்படின்றத பத்தி தான் இந்த இதில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் வாரண்டி இன் கேஸ் ஆஃப் டேஞ்சரஸ் குட்ஸ். அபாயகரமான பொருட்களை சார்ந்த நம்புறுதி, அபாயகரம் உள்ள பொருட்களை சார்ந்த நம்புறுதி அப்படின்னு வாரண்டி இன் கேஸ் ஆஃப் டேஞ்சரஸ் குட்ஸ், where the seller knows that the goods he is selling are dangerous are likely to be dangerous to the buyer and the buyer is ignorant of the danger. The seller should warn the buyer of the probable danger, otherwise he will be liable to compensate the buyer in case of any injury. தான் விற்கின்ற பொருட்கள் அபாயகரமானவை அல்லது வாங்குனருக்கு அதனுடைய அபாயத்தை விளைவிக்கக்கூடிய நிலையை நாம் என்ன செய்யணும் அப்படின்னா விற்பவர் வந்து அறிந்திருந்து வாங்குனருக்கு அதற்கு குறித்த எச்சரிக்கை வந்து அவர் செய்யப்பட வேண்டும். அந்த மாதிரி எச்சரிக்கை செய்யணும் இல்லை அப்படின்னா வாங்குனர் வந்து விற்கப்பட்ட பொருளால் ஏற்படக்கூடிய விபத்திற்கு நஷ்ட ஈடு தர வேண்டும்.
ஸோ இந்த புக்ஸ் வாங்கினா இதுல டிஃபெக்டிவ் இருக்கு, இந்த ப்ராப்ளம்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றத என்ன செய்யணும் அப்படின்னா, விற்பவர் வாங்குனர்கிட்ட ஏற்கனவே அந்த பொருளை பற்றியுடைய அவேர்னஸ் அவருக்கு கொடுத்துருக்கணும். அது மாதிரி செய்யல அப்படின்னா, ஸோ வாங்குனர் ஏதாவது பாதிக்கப்பட்டால் அந்த இழப்பீடை விற்பவர் தர வேண்டும் அப்படின்றதான் இதுல சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா, ஸோ சி பாட் ஃப்ரம் a tin of disinfectant powder. ஸோ ஏ இதுல என்ன பண்றாரு அப்படின்னா, சி பாட் ஃப்ரம் ஏ ஒரு பூச்சிக்கொல்லி மருந்துன்னு சொல்றோம். ஸோ யாரு சி பாட் ஃப்ரம் ஏ, ஏ யார் வாங்குறா, சி வாங்குறாரு. ஏ என்பவர் ஒரு பூச்சிக்கொல்லி மருந்தை சிக்கு என்ன பண்றாரு அப்படின்னா விற்கிறார். ஸோ ஏ knew that the lid of the tin was defective and if it is opened without special care it might be dangerous. ஸோ அப்ப ஏ என்ன செய்யறாரு அப்படின்னா, அப்பொருள் மிகவும் அபாயகரமான பொருள், அதை மூடி சரியில்லை என்ற விவரத்தை ஏ அறிந்திருந்த போதிலும் அதை என்ன செய்யறாரு அப்படின்னா ஒய்யினுடைய கவனத்திற்கு கொண்டு வரவில்லை. ஒய்யினுடைய கவனத்திற்கு, சீனுடைய கவனத்துக்கு அது அவரை கொண்டு வரவில்லை அப்படின்னு சொல்றாரு. ஸோ ஏவுக்கு தெரியுது, ஸோ இதுல இருக்கக்கூடியது டிஃபெக்டிவா இருக்கு, நம்ம இதை ஓபன் பண்ணோம் அப்படின்னா நம்ம இன்ஜுரி ஆயிடுவோம் அப்படின்ற நிலை அறிந்திருந்து அந்த நிலையை யார்கிட்ட சொல்லல அப்படின்னா சீட்ட உணர்த்தவில்லை. Yet A did not want. So C opened the tin in the usual way where upon the powder flow into her eyes. ஸோ அவர் எப்பயும் போல அந்த பவுடர் திறக்கிறாரு, அது என்ன ஆயிருது அப்படின்னா அந்த பவுடர் பறந்து அவருடைய கண்ணில் பட்டுறது, காலில் பாதிச்சிருது. Felt that A was liable in damages to C and he should warn C of the probable danger. So அப்ப என்ன செய்யறாங்க அப்படின்னா, அந்த மூடியை எவ்வாறு திறந்து பயன்படுத்த வேண்டும் அப்படின்றத என்ன செய்யல அப்படின்னா அவர் அறிவுறுத்தாத காரணத்தினால, ஸோ அதனால் ஏற்படக்கூடிய அந்த இழப்பீடை நீதிமன்றத்தின் மூலமாக தீர்ப்பளிக்கப்பட்டு அந்த நட்ட ஈடு அவர்களுக்கு தரப்பட்டது. அன்பெய்டு செல்லர் சொல்றோம். ஸோ விலை செலுத்தா பெற வணிகர் சொல்றோம். அன்பெய்டு செல்லர். The seller is deemed to be an unpaid seller that the whole of the price has not been paid, or a bill of exchange or other negotiable instrument given to him has been dishonored. So விற்ற பொருளின் அல்லது விலை முழுவதும் செலுத்தப்படாவிட்டாலும் அல்லது விற்ற பொருள் வாங்குனருக்கு கொடுத்த காசோலை அல்லது மாற்றுச்சீட்டு அவமதிக்கப்படுகின்ற பொழுது விற்றவர் விலை பெறாத விற்பனராக கருதப்படுகின்றார். அவர் எந்த பைசாவும் வாங்கல, ஸோ அது பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சும் வாங்கல, ஸோ எதுவுமே இல்லை அப்படின்றாரு. அதனால அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, ஸோ அவர் விலை பெறாத விற்பனராக கருதப்படுகின்றார். Thus it would be obvious that the seller who have received only a part of the price is an unpaid seller. Seller includes not only the actual seller but also an agent of a seller or a consignee. ஸோ விற்ற தொகையிலிருந்து ஒரு பகுதியை மட்டும் பெற்றவர் கூட விலை செலுத்தப்படா விற்பனராக கருதப்படுகின்றார். ஸோ விற்கின்ற பொருளை என்ற சொல்லின் சரக்கின் உரிமையாளர் மட்டுமின்றி அவரது முகவரையும் அல்லது காப்பீட்டு பெறுநரையும் இது குறிக்கின்றது. ஸோ ரைட்ஸ் ஆஃப் த அன்பெய்ட் செல்லர். ஸோ விலை செலுத்த பெறா வணிகருக்கான உரிமைகள் என்னென்ன? ரைட்ஸ் ஆஃப் அன் அன்பெய்ட் செல்லர் அகைன்ஸ்ட் த குட்ஸ். ஸோ சரக்கிற்கு எதிரான உரிமைகள், ரைட் ஆஃப் லீன். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், an unpaid seller has the right to retain the goods till he receives the price. ஸோ அப்ப என்ன செய்யலாம் அப்படின்னா, அந்த பொருட்களுக்குரிய விடை கிடைக்கப்படுகின்ற பொழுது அந்த பொருளை தன்னகத்தை வைத்துக் கொள்வதற்கான உரிமை இருக்கின்றது. But to exercise that lien, he must be in a position of goods. சரக்கினுடைய உடைமையை விற்றவர் பெற்றிருக்க வேண்டும். The goods must have been sold without any stipulation as to credit, or where goods have been sold on credit, the terms of credit must have expired. He can also exercise the right on lien when the seller becomes insolvent. So வாங்குனருடைய நொடிப்பு நிலை அடைந்திருக்கக்கூடிய நிலையில சொன்ன, he has an exercise the right on lien when the seller becomes insolvent. So வாங்குனர் நொடிப்பு நிலையை அடைந்திருக்க வேண்டும். ஸோ இந்த சரக்குரிமை பத்திரத்தை விற்பவருக்கு மாற்றி கொடுத்திருந்தால் கூட பற்றுரிமை எந்த விதத்திலையும் பாதிப்படைய செய்யாது. So it must be remembered that the rights of lien
depends on actual possession. Thus, where the seller has transferred to the buyer the documents of title to goods, his lien is not affected so long as he continue to be the possession of the goods. So, இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா A sold the 10 set of TV to B. So, என்ன பண்றாரு? A என்பவர் என்ன பண்றாரு? ஒரு 10 தொலைக்காட்சி பெட்டியை B என்பவருக்கு விற்கிறாரு. So, or transfer the document of title to goods to B by courier service. So, அந்த உரிமை மாற்றம் விற்பவரிடமிருந்து வாங்கினவருக்கு அந்த பொருளானது உரிமை மாற்றமானது செலுத்தப்படுகின்றது. அது எது மூலமா அனுப்புறாங்க அப்படின்னா கொரியர் மூலமாக அனுப்புறாங்க. பட் குட்ஸ் ஆர் அண்டர் த கஸ்டடி ஆஃப் ஏ, ரெடி ஃபார் டிஸ்பேச்சிங் டு புக்கிங் ஆபீஸ். ஸோ அவர் பொருட்களை பொது சரக்கேற்றினுடைய சரக்கை அனுப்பும் வழியும் சென்று கொண்டு இருக்கின்றது. ஸோ விற்ற சரக்கினை வந்து உரிமை பத்திரம் தயாரிக்கப்பட்டு அனுப்பப்பட்டு விடுகின்றது. அந்த சமயத்துல மீன் டைம் பி பிகேம் இன்சால்வென்ட். ஸோ அந்த சமயத்துல என்ன செய்யறாரு அப்படின்னா பி வந்து நொடித்து விடுறாரு. இன் திஸ் கேஸ் ஏ கேன் ரீடைன் த குட்ஸ். அந்த சமயத்துல அந்த பொருட்களை வந்து ஏ வந்து தன்னகத்தை வைத்து கொள்கின்றார். Where the unpaid seller has made a part delivery of goods, he has lien on the remainder. So விற்ற சரக்கினுடைய ஒரு பகுதியை வாங்குனருக்கு சென்றுவிட்ட நிலையில விற்பனையாளர் மீதமுள்ள அனுப்பாத சரக்கின மீது பற்றுரிமை செலுத்துவதற்கு உரிமை உண்டு. However, if delivery of the part is intended as the delivery of the whole, then it is lien is lost. அதே சமயத்துல சரக்கினுடைய ஒரு பகுதியை ஒப்படைக்கின்ற பொழுது முழு சரக்கினையும் ஒப்படைக்க வேண்டும் என்ற தன் விருப்பத்தை வாங்குனர் உணர்த்தவில்லை என்றால் விற்றவர் வந்து என்ன செய்ய முடியாது அப்படின்னா இப்பற்றுரிமையை திரும்ப செலுத்த முடியாது. Then circumstances under which the right of lien is lost. So circumstances under which the right of lien is lost. So பற்றுரிமை இழப்புன்னு சொல்றது, பற்றுரிமை இழப்பு. So சூழல், பற்றுரிமை இழப்பீடு செய்யக்கூடிய சூழ்நிலையில் விற்பனையாளர் என்ன செய்யறார் அப்படின்னா பற்றுரிமையை இழக்கின்றார் சொல்றார். சூழ்நிலையில் விற்பனையாளர் பற்றுரிமையை இழக்கின்றார். When he delivers the goods to the carrier or other bailey for the purpose of transmission to the buyer without reserving the right of disposal of the goods. So விற்ற பொருளுக்கான விலையை தராத நிலையில சரக்கை தான் நினைத்தபடி நிறுத்தி வைக்கக்கூடிய உரிமை ஒப்பந்தம் போடுகின்ற பொழுது ஒப்பந்தம் ஏற்படுத்துகின்ற பொழுதே என்ன செய்வாங்க அப்படின்னா தவறும் போது பற்றுரிமை இழக்கப்படுகின்றது. டீட்லயே வந்து எல்லாமே சொல்லியிருக்கணும்ன்றத சொல்றாங்க. அதாவது விற்ற பொருளுக்கான விலையை தராத நிலையில சரக்கை தான் நினைத்தபடி நிறுத்தி வைக்கக்கூடிய உரிமை வந்து ஒப்பந்தம் போடும் போதே எடுத்துக்கொள்ள வேண்டிய தவறும் பொழுது பற்றுரிமையானது இழக்கப்படுகின்றது அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிள், X of Delhi sold some goods to Y of Bombay and took the railway receipt in the name of Y and sent the railway receipt to Y. In this case, X has not reserved the right of disposal of goods. So இப்ப இதுல என்ன பண்றாங்க அப்படின்னா எக்ஸ் என்பவர் என்ன பண்றாரு, ஒய் வாங்குனருக்கு பொருளை விற்கின்றாரு. அப்ப எக்ஸ் என்ன பண்றாரு அப்படின்னா விற்பனையாளர் ஒய் என்ற வாங்குனரின் பெயர்ல ரயில் ரசீது இருக்கிறாரு, அதை வந்து ஒய்க்கு அனுப்பிடுறாரு. சோ இந்த சூழல்ல எக்ஸ் என்பவர் என்ன பண்றாரு, விற்பனையாளருடைய பொருளை மீதான பற்றுரிமையை கொண்டிருக்கக்கூடிய விரும்பவில்லை என்பதை இது காட்டுகின்றது. சோ அவரு குட்ஸ் டெஸ்பாச் எடுத்துக்கல அப்படின்னா அது அவருடைய ப்ராப்ளம் அப்படின்றத. சோ அவர் என்ன பண்ண முடியாது அப்படின்னா அந்த பொருட்கள் மீது உரிமை கொண்டாட முடியாது. When the buyer or his agent lawfully obtains possession of them, in other words, buyer took delivery from booking office. So வாங்குனரோ அல்லது அவர்களுடைய முகவரோ பொருளுடைய உடைமையை பெற்றுவிட்டால், then when the seller waives the rights on lien, so பற்றுரிமை செய்யக்கூடிய உரிமையை விற்பவர் விட்டு கொடுத்திருத்தல் வேண்டும். Then right of stoppage in transit. So இடைநிலை நிறுத்த உரிமை அப்படின்னா வழியில, so right of stoppage in transit. So பொருட்களானது சென்று கொண்டு இருக்கின்ற போது இடையில் வந்து பொருட்களை வந்து நிறுத்துகின்ற உரிமை. Where the seller has delivered the goods to the carrier or other bailey for the purpose of transmission to the buyer, but the buyer has not acquired them, then the seller can stop the goods and regain the possession. So சரக்கு விற்றவர் இடத்திலிருந்து வாங்குனவருடைய இடத்திற்கு வழியில் சென்று கொண்டிருக்கின்ற பொழுது அதை வணிகருக்கு தன் கைவசப்படுத்தக்கூடிய உரிமை
விலை பெறாத வணிகருக்கு உண்டு. அந்த பொருளுக்குரிய பணம் அவர் வாங்கல. ஸோ அப்போ வந்து அந்த இன்பிட்வீன்ல வந்து அந்த பொருளை வந்து அவர் தடுத்து நிறுத்துவதற்கு அவருக்கு உரிமையானது உண்டு. In other words, goods must be neither with the seller nor with the buyer, but should be in the hands of the carrier. ஸோ அப்போ இரண்டுக்கு இடையே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ வாங்குவர்கிட்டையும் இல்லை, விற்பவர்கிட்டையும் இல்லை. ஸோ அது யார் அந்த பொருளை ஏற்றி செல்லக்கூடிய நபர்கிட்ட அந்த பொருளானது இருக்கின்றது. ஃபர்தர் the buyer must have become insolvent. ஸோ அந்த சமயத்துல வாங்கினவர் வந்து என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா, ஸோ நொடிப்பு நிலையை அடைந்து வருகின்றார். ஸோ அப்ப அந்த சமயத்துல என்ன செய்யறாங்க அப்படின்னா, termination. The next one is right termination of right to stoppage. Termination of right to stoppage. So termination அப்படின்றது வந்து அந்த நிறுத்தி வைக்கிறதுன்னு அர்த்தம். Termination முடிவுக்கு கொண்டு வர்றது. So the right to stop the goods comes to an end. So when the goods are delivered to the buyer or his agent. So சரக்கினுடைய உடைமையை வாங்குவோரோ அல்லது அவரின் முகவருக்கோ சரக்கேற்றி கொடுத்து விடும் பொழுது, when on arrival of the goods at the appointed destination, the carrier communicates to the buyer or his agent he is holding the goods on his behalf. So பொருள் சேர வேண்டிய இடத்துல சேர்ந்த பின்பு அந்த பொது சரக்கேற்றி நிறுவனம் வாங்குனர் அல்லது அவருடைய முகவருக்கு பொருள் வந்து சேர்ந்து விட்டது என்றும் அதனை எடுத்து செல்ல ஏற்பாடு செய்ய வேண்டும் என்ற தகவல் தெரிவித்த நிலையில். The next one is rights of resale. Rights of resale, மறு விற்பனை உரிமை. The unpaid seller can resell the goods. So இந்த விற்ற சரக்கினை மீண்டும் விற்கக்கூடிய உரிமை யாருக்கு இருக்கு அப்படின்னா, அந்த விலை பெறா வணிகருக்கு உண்டு. So when they are of a perishable nature, so விற்கப்பட்ட சரக்கு அழியும் தருவாயில இருப்பின், then after exercising the right of lien or stoppage in transit, even though he has given intimation to the buyer of his intention to resell, buyer has not tendered the price within a reasonable time. So பற்றுரிமை மற்றும் வழி மறித்து கைப்பற்றிய சரக்க மீண்டும் வேறு நபருக்கு விற்கக்கூடிய தனது எண்ணத்தை வாங்குனருக்கு தெரிவித்த பின்பு வாங்குனர் என்ன செய்யலாம் அப்படின்னா, அதற்கான விலையை செலுத்தாத பொழுது, where the seller has expressly reserved the right of resale in the contract itself. So அந்த மறு விற்பனை செய்யக்கூடிய உரிமையை சரக்கு விற்பனை ஒப்பந்தத்திலே கூறப்பட்டிருக்கக்கூடிய நிலை. So வாங்குனருக்கு விற்பவர் அறிவிப்பு தர தேவையில்லை. So where the property in the goods does not pass on to the buyer. So பொருட்கள் மீதான உரிமை வந்து வாங்குனருக்கு மாற்றப்படாத பொழுது என்னென்னலாம் செய்யலாம். So rights of unpaid seller against the buyer personally. Shoot for price. விலை கோரி என்ன செய்யலாம் அப்படின்னா வழக்கு தொடுக்க முடியும். When the ownership in the goods has passed to the buyer and the buyer refuses to pay the goods, the seller can file case against the buyer of the price. So விற்கப்பட்ட சரக்கினுடைய உரிமையை வாங்குனருக்கு மாற்றியதற்கு பிறகு வாங்குனர் பொருளுக்கான விலையை தர மறுக்கின்ற பொழுது விற்பவர் அதற்கான விலையை பெற வழக்கு கொடுக்கலாம். Then suit for damages for non-acceptance. So ஏற்காமையால் ஏற்படக்கூடிய நட்ட ஈடு அப்படின்னு சொல்றாங்க. So where the buyer wrongly refuses to accept the goods, the seller can sue him for damages for non-acceptance of the goods. So வாங்குனர் வந்து சரக்கை தவறுதலாக ஏற்க மறுத்தால் அதற்கான நட்டை sue for cancellation of the contract before the due date. So உரிய காலத்துக்கு முன்பாக ஒப்பந்தத்தை மறுத்ததற்காக வழக்கு தொடுக்க முடியும். Where the buyer cancels the contract before the date of delivery, the seller may either threat the contract as continuing or wait till the due date, or he can file a case against the buyer immediately. So இதுல வந்து பாத்தீங்கன்னா சரக்க ஒப்படைக்கக்கூடிய நாட்களுக்கு முன்பாகவே வாங்குனர் என்ன செய்யறாரு அப்படின்னா ஒப்பந்தத்தை மறுத்துரைக்கின்ற பொழுது விற்பவர் ஒப்படைக்கக்கூடிய நாள் வரை காத்திருக்காம நட்டையீடு கேட்டு வழக்கு தொடங்கலாம் அப்படிங்கிற சொல்றாங்க. Then suit for interest. So வட்டி கேட்டு வழக்கு. There is a specific agreement between the buyer and seller regarding charging interest on the price
the seller can recover interest from the buyer from the due date of contract till the date of payment of purchase price. If there is no specific agreement, the seller can charge interest from such day as he may notify to the buyer. So விலை, அதாவது விற்பனை விலையை தராத பொழுது அதற்கான வட்டி கேட்கின்ற உரிமை வந்து யாருக்கு இருக்கு அப்படின்னா விற்பனையாளருக்கு இருக்கு. ஸோ அந்த விற்பனை ஒப்பந்தத்துல வந்து அது ஏற்கனவே தெளிவாக குறிப்பிட்டிருக்கப்பட வேண்டும். விலை செலுத்த வேண்டிய நாளிலிருந்து ஸோ அந்த வட்டியை சேர்த்து வசூலிக்க கொடுப்பதற்கான வாய்ப்பு யாருக்கு இருக்கு அப்படின்னா இந்த விற்பனையாளருக்கு இருக்கு. ஸோ அந்த வட்டி வசூலிப்பதற்கு தொடர்பான தரப்புகள் ஏதும் இல்லாத நிலையில வாங்குனர் குறிப்பிட்ட நாளிலிருந்து மட்டுமே வட்டி வசூலிப்பதற்கான வாய்ப்பு இதுல இருக்கு. ஸோ இதோட இந்த சாப்டர் முடிஞ்சிச்சு. ஸோ we can see in the next class. Thank you.